ஹலோ! இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ஆப்பமும், தேங்காய் பாலும் எப்படி பண்றதுன்னு சொல்லி செஞ்சு காட்ட போறேன். இத எப்படி பண்றோம்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துருவோம் வாங்க. ஒரு பாத்திரத்துல 2 கப்பு இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். 3/4 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இத நல்லா 4, 5 தடவ கழுவி, இந்த மாதிரி தண்ணி தெளிவா ஆகுற அளவுக்கு வச்சுட்டு ஊற வச்சுக்கிறேன். இது அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும். 6 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா, ஒரு 1/2 கப்பு அவல் எடுத்து, தண்ணீல 4, 5 தடவ வாஷ் பண்ணிட்டு, ஒரு 1/2 அன் ஹவர் வந்து இத ஊற வச்சுக்கிறேன். இப்ப ஊற வச்ச அரிசி, உளுந்து, வெந்தயம் இத வந்து கிரைண்டர்ல போட்டு நல்லா அரைச்சுக்கிறேன். இது பாதி அரைப்பட்ட உடனே, நான் ஊற வச்சிருந்த அவல் இருக்கு இல்லையா? அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அவலுக்கு பதிலா மதியானம் குக்கர்ல வச்ச சாதம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அது 1 கப்பு இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப ஆப்ப மாவ எடுத்து பார்த்தேன்னா, இந்த மாதிரி நைஸா இருக்கணும். கொர கொரன்னு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கிறேன். அரைச்சு எடுத்தத ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இத நல்லா மூடி வச்சு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். எப்பயுமே ஆப்பம் மாவு நல்லா புளிச்சு வந்தா தான் ஆப்பம் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்ப 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப மேல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான் அரைச்சு வச்சது ரைஸ் ஆயி வந்திருக்கு. இப்ப கரண்டிய இதில வச்சு எடுத்து பார்த்தேன்னா, இந்த மாதிரி வரணும். இப்ப தான் வந்து இந்த மாவு ரெடி ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த மாவு வந்து இவ்வளோ திக்கா இருக்கு. இத வச்சு ஆப்பம் போட முடியாது. அதனால எவ்வளோ ஆப்பம் தேவைப்படுமோ, அதுக்கேத்த அளவு மாவு வந்து இன்னொரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிறேன். நான் கிரைண்டர் கழுவுன தண்ணி வந்து வச்சிருக்கேன். அத இது கூட ஆட் பண்ணிட்டு, இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இத இப்படி கரண்டியில எடுத்து பார்த்தோம்னா, தோசை மாவ விட கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தா தான் நம்மளால அத ஆப்பம் போட்டு எடுக்க முடியும். இப்ப ஆப்ப மாவு ரெடி ஆயிருச்சு. தேங்காய் பால் பண்றதுக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காவ வந்து சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கோகோனட் கிடைக்கல அப்படின்னா, 2 கப்பு ஃப்ரோசன் கோகோனட் எடுத்துக்கோங்க. ஷ்ரெட்டட் கோகோனட்டா எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 3 ஏலக்காய், நறுக்கி வச்சிருந்த தேங்காய், இது எல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சுக்கிறேன். இந்த மாதிரி 1, 2ஆ அரைச்சதுக்கப்புறம், முதல் தடவ ஊத்தும்போது மட்டும் கொஞ்சம் வார்மான வாட்டர வந்து இது கூட சேர்த்துக்கணும். தண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும். திருப்பி அரைச்சு எடுத்துட்டு வந்து, இந்த தேங்காய் பால இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே ப்ராசஸ 3 டைம் ஒவ்வொரு கப்பா தண்ணி சேர்த்து சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிறேன். இப்ப தேங்காய் பால் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்க்கணும். உங்களுக்கு ஏலக்காய் மேல தெரியறது பிடிக்கும் அப்படின்னா, 2 ஏலக்காய இந்த சமயத்துல தட்டி போட்டு சேர்த்துக்கலாம். நான் இங்க ப்ரவுன் சுகர் தான் சேர்க்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க நாட்டு சர்க்கரையோ, இல்லாட்டி வெள்ள சுகர் ஏதாச்சும் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் வந்து இதில கரையணும். அந்த அளவுக்கு இத மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்ப தேங்காய் பாலும் ரெடி ஆயிருச்சு. இப்ப ஆப்பம் செய்ற பாத்திரத்த வச்சுட்டு, முதல்ல எண்ணெய லைட்டா இந்த மாதிரி தடவி விடணும். அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு, இங்க மிச்சம் இருக்க எண்ணெயெல்லாம் தொடச்சு எடுத்துருங்க. ஏன்னா, எண்ணெயோட நீங்க ஆப்ப மாவு ஊத்துனீங்க அப்படின்னா, அது ஒட்டிக்கிட்டு வரும். இப்ப சுத்தமா அதுல எண்ணெயே இல்ல. இப்போ இதுல 2 கரண்டி மாவு ஊத்தி, இந்த ஆப்ப பாத்திரத்த இப்படி சுத்துனீங்கன்னா, இந்த மாவு சுத்தி எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப இத மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்ப ஆப்பம் வெந்துருச்சு. ஆப்பம் எப்படி வெந்துருச்சுன்னு தெரியணும் அப்படின்னா, இந்த ஓரத்துல பார்த்தீங்கன்னா, அது மேல எலும்பி வந்திருக்கும். அப்பன்னா ஆப்பம் வெந்துருச்சு. அதுவும் இல்லாம நடுவுலயும் கொஞ்சம் வெந்து இருக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன வச்சு லைட்டா இந்த மாதிரி எடுத்தீங்கனாலே, ஆப்பம் வந்து பாத்திரத்துல இருந்து வந்துரும். அவ்வளோதான் ஆப்பம் ரெடி. இந்த ஆப்பம் சர்வ் பண்ணும்போது தேங்காய் பாலோட சேர்த்து சர்வ் பண்ணுங்க.
நீங்களும் இதே மெத்தட்ல வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.